வீசியும் கொண்டிருக்கும் குளிர்மின் உண்மையும் மல்லியும் தாமரையும் அழகர் உண்மையும் கடமும் சந்திரமும் கலிதல் முழுமையும் கொண்ட காண கவிதைகளுடைய மழமையாக பெருமையான அண்ணன் சிறப்பான தோழிக்கு தகுந்த இடம் எடுத்து தகுந்த சிறப்பான இடத்திலே பாட வேண்டும் என்று பார்த்தார். மங்கையர்க்குள் திகழ்ந்து குடமகளே நீ வாழ்வே நீ வாழ்க குலம் வாழ்க உன் கொடி வாழ்கவே மங்களமாகவே வாழ்வாயமா முரத்தால் அடித்து விரட்டினால் வீரத்தமிழச்சி அந்த வழி வந்த பெண்ணினமே வாழ்க வளர்க என்று என்னுடைய மனதார உன்னை வாழ்த்துகிறனமா இருந்த போதிலும் கூட கதை முறைப்படி உன்னிடத்திலே ஒரு சில வரங்களை கேட்கலாம் ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேளுங்க சாமி. வண்டு விழித்த கண்டு மொழி மாதே வண்டு விழித்த கண்டு மொழி மாதே வண்டு விழித்த கண்டு மொழி மாதே வாழ்ந்திருக்கும் நாடது சொல் ஓதே ஞானரிலே கண்ணுணர்ந்த சுவாமி ஞானரிலே கண்ணுணர்ந்த சுவாமி அடியவளுக்கு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன சாமி சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு கேளுமா அப்படி சொல்ல வேணாமா? சந்தேகம் வர வாய்ப்பு இல்லையே. சாத்ரீக குணமா அப்படியே அம்சமா சொல்றீங்களே, என்ன விஷயம்? அது ஒரு அமைப்பு. ஆனா இன்னொன்னு இருக்கு, என்னன்னா நான் பாடின பாடல்ல எந்த ஒரு பிழையுமே இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கு, நீங்க எப்படி சந்தேகம் கேட்கலாம்? ஓ, உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஆமா, மனிதனுக்கு தன் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை அவசியம் கண்டிப்பா வேணும். மூட நம்பிக்கை அவ நம்பிக்கை இருக்கவே கூடாது. என்னால் முடியும் அப்படின்னு சொன்னா அது நம்பிக்கை. என்னால் மட்டுமே முடியும் அது தலகணம். மண்டகணம், இந்த தலையில கணம் இருக்கலாம், தப்பு கிடையாது, அது அறிவு. தலகணம் இருந்தா அதுக்கு பேரு அழிவு. அதனால உங்க பாடலே அடியவருக்கு சிறு சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்ப என்ன கேட்டாலும் சொல்லுவீங்க. இல்ல இப்ப நீங்க சந்தேகம்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆமா, நல்லா கவனிக்கிறீங்களே. நான் ஒரு பாடல் பாடினேன், வண்டு விழி கற்கண்டு மொழி மாதை நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போது அப்படின்னு இந்த கதையினுடைய முதல் பாடலை நான் பாடுறேன். பாடும் பொழுது முதல் பாடல்லே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. வாழ்த்துக்கு பரவாயில்ல, கேள்விகள் பகுதி வளர்ப்பதற்காக. அப்ப என்ன சந்தேகமா அதை படார்னு கேட்க வேண்டியதானே? படார்னு கேட்கறதுக்கு மண்டையை உடைச்சு போய் பரவாயில்லையா? நீங்க தானே படார்னு கேட்க சொன்னீங்க. படாரி கேட்ட மண்டையை உடைச்சு போய் பரவாயில்லையா? கேட்டா மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மருமக உடைச்சா பொஞ்சட்டி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நான் உடைச்சா மண்டையை உடைக்கிறது, நீங்க உடைச்சீங்கன்னா சாமியார். சொல்லுங்க, என்னமா கேட்கணும்? பாடலை பாடியது யாரு?
வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு இது சொல் கோதையில் பாட்டு பாடுனீங்கல்ல. நான் தான் பாடுவேன். ஏங்க இந்த பாடல பாடுறது யாருன்னு கேட்டாங்க. அப்ப நான் தான் பாடுனேன். வேற யார் பாடுனா? அப்ப ஒரு சத்தியம் பண்ணாரு. வேற பண்ணாரு. நல்ல நியாயம். இங்க பாண்டத்தை நான் கேட்கல, எனக்கு நான் காது கேட்காதா? இவ்வளவு பெரிய உருவம் வாட்ட சாட்டமா உள்ளியா இப்படி வந்து நிக்கிறாப்லயே உருவம் என்ன எனக்கு தெரியாதா? ஒரு கேள்வியா எனக்கு. பாட்டை எழுதியவர் யார் அப்படி கேட்டிருக்கணும். பாடலை எழுதியவர் யார் என்று கேட்டிருந்தா நான் பதில் சொல்ல முடியும். பாடல் யாருன்னா நான் தான் பாடுனேன். பாட்டு எழுதிய ஆசிரியர் அப்படி கேட்கணும். என்ன கொடுமை கேட்டெல்லாம். என்னங்க அப்புறம் புள்ளி வச்சா கோலம் போடணும், கோடு போட்டா ரோடு போடணும். எனக்கு தானே நீ விவரமா கேட்கணுமா? எனக்கு சுருக்கமா கேட்டாலும் விவரம் தெரியாது. ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும். அறிவினா அறியாவினா ஐக்கியவினா கொடைவினா கொடல்வினா ஏவல்வினா 6 வகையான வினாக்கள் உண்டு. ஏன் எதற்கு எப்படி எங்கே என்ற கேள்விகள் கேட்கவில்லை என்றால் பகுத்தறிவு வளராது. அருளறிவு மருளறிவு பொருளறிவு நுண்ணறிவு சிற்றறிவு பகுத்தறிவு. மனிதனுக்கு 6 அறிவு உண்டு. அந்த 6வது அறிவு பகுத்தறிவு பாத்தீங்களா, அது வளரணும்னா விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் படித்துக் கொண்டிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப படிக்கணும் இல்லையா, கேட்கணும். ஆனா இல்லையா அனுபவிக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணுனா தெரிய முடியும். அதனாலதான் நான் உங்களை கேட்கிறேன், இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் தங்கராஜ சுவாமி எழுதினார். தங்கராசா அவர் எங்க ஆள் வாசிக்கிறவர் எங்கேயாவது போயிருப்பாரு. நானே வா பாக்குற பிள்ளை என்கிட்ட போய் தங்கராஜன் சொல்லிக்க பாத்தீங்களா? ஐயோ பகவானி, வா பாக்குறதுதான் வேலை. ஏன்னா அந்த வாய்க்கு வாய் பதில் சொல்லணுமா, அதுக்காக நான் வாய் பார்த்துக்கிட்டு போறா பிள்ளை. வாய் பார்த்தவ வாழ்க்கை இழந்தா, ஓட்ட பானையில தண்ணி எடுத்தவ தண்ணி இழந்தான்னு சொல்லுவாங்க. நான் வாய் பாக்குறத நீங்க பேசுற வாய வேடிக்கை பார்த்துட்டு போற பிள்ளை இல்ல, வாய்க்கு வாய்க்கு பதில் சொல்லணும் இல்லையா? அந்த வாய் பாக்குற பிள்ளை. நீங்க தங்கராஜங்கிறீங்களே எப்படி? இந்த நாடகத்தை எழுதிய ஆசிரியருங்க. யாரு? தவத்திரு சீலஸ்ரீ டிடி சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதினார். டிடினா என்ன? டிடினா என்ன? டிடினா ஊசியா? டிடினா டிடி வந்துருவாருப்பா. இல்லம்மா, தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி அப்படினா அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் தெரியுமா? எந்த ஊரு? தூத்துக்குடி பக்கத்துல தட்டப்பாறைன்னு ஒரு ஊர். சரி இருக்கட்டும். தட்டப்பாறையில் தாமோதர பிள்ளையின் மகன் தான் சங்கரதாஸ் சுவாமி. தாமோதர பிள்ளையா? ஆமா. சரி ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போடு. சரி முதல்ல பிள்ளையா இருந்தியே, ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போடு. முதல்ல நமக்கு அது தேவையில்ல. தாமோதரன் தாமோதரனுடைய மகன் தான் இவரு. அப்ப முதல் டீக்கு என்ன? தட்டப்பாறை. இரண்டாவது டீக்கு தாமோதரன் அவருடைய மகன் தான் சங்கரதாஸ் சுவாமி. இதுதான் டீங்கிறது. நாடகத்தை எழுதிய ஆசிரியர் நான் கேட்கல உங்கள்கிட்ட. அப்புறம் என்ன கேட்டீங்க? இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் தான் பண்டு விழு கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொல் கோதைன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாடலை எழுதிய ஆசிரியர் தானே நான் கேட்டேன். நீங்க அந்த பாடல் எழுதிய ஆசிரியர் ஏன்னா விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை. நீங்க ஒரு நாடகம் எழுதுறீங்க, அந்த நாடகத்துல நான் ஒரு பாட்டு அரங்கேற்றம் பண்ணி கேட்டா விடுவீங்களா? விட மாட்டேன்ல. இப்ப திருக்குறள் எழுதியது யார் அப்படின்னா திருவள்ளுவர். அவருடைய பேர்நாமத்துலதான் அது வரும். இப்ப வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய நூல் எழுதுகிறார்கள் அப்படின்னா அவருடைய கம்பர் எழுதுகிறார், கம்ப ராமாயணம் அப்படி யாரெல்லாம் எழுதுகிறார்களோ அவருடைய பேரநாமத்தை தழுவிய அந்த வந்து நூலை நம்ம வந்து உச்சரிப்போம். அதே போல இப்ப வால்மீக ராமாயணம், கம்ப ராமாயணம், ஆத்மீக ராமாயணம், அனந்த ராமாயணம், துளசிதாசன், இப்ப அவர்களுடைய பேர்நாமத்தை சொல்லியே அந்த நூலோட பேர்நாமத்தை நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போல இந்த பாடலை எழுதிய ஆசிரியர். ஏன்னா இந்த பாடலுக்கு பதிலாக சங்கரதாஸ் சுவாமி எழுதின பாடல் இந்த நாடகத்துல இருக்கு. முதல்ல ஏன் அதை நான் பாடல, அதுக்கு ஒரு விளக்கம். சாமி சாட்டியா சாட்டம்மா அப்படின்னு சொல்றதோட வச்சுக்கணும். அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. இந்த சுத்தி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு இதான் பிடிக்கும். ஐயா எதையுமே விவரமா பேசணும். நண்ட புடிச்சமா கால புடிச்சமா போகணும். இல்ல பச்சை மிளகாய் சீனி மிளகாய்னு சொல்லுவாங்க, வானம் பார்த்த மிளகாய்னு சொல்லுவாங்க. அது சுள்ளுன்னு கிடைச்சமா எப்படி சுருக்குன்னு நண்ட புடிச்சமா கால புடிச்சமாங்கறதெல்லாம் சரிதான். உச்சங்கல்ல இருந்து உள்ள வரைக்கும் சுரு ஏறும். தலையில இருந்து கால் வரைக்கும், கால்ல இருந்து தலை வரைக்கும் சுருக்குன்னு ஏறும். கால்ல இருந்து தண்ணி வரும், நாக்குல இருந்து தண்ணி வரும், மூக்குல இருந்து தண்ணி வரும், கால்ல இருந்து தண்ணி வரும். கால பிடிக்குது போல குடுக்கல கை மாட்டிச்சா கை போயிருமே. அது போனா பிரச்சனை இல்ல. எழுதினார் சங்கரதாஸ் சுவாமி ஒரு பாடல் எழுதியிருந்தார். இந்த பாடலை எழுதிய ஆசிரியரை கேட்டேன். நான் சங்கரதாஸ் சுவாமி எழுதிய பாட்டை நான் கேட்கவே. சரி உன் ஆசிரியர் வண்டு விழி பாஸ்கர சுவாமி எழுதினாருமா? சாமி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லன்னா நீங்க கிளம்புங்க, நான் சொல்லிட்டு வந்து சேர்றேன். என்னது தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஈடு போட்டுட்டு போறதுக்கு புதுசா கவன் பிடிச்சிட்டு வராங்க பாத்தீங்களா? அவங்கள்ட்ட இந்த வெத்து ஓட்டு, வெறும் ஓட்டு, வெறும் ஓட்டெல்லாம் கருசு ஓட்டெல்லாம் ஓட்டக்கூடாது. சரியா? பாஸ்கர் சாமி இந்த பாடல் எழுதலையா? இல்ல நான்
நானும் எழுதலன்னு சொல்றேன். நானும் எழுதலன்னு சொல்றேன். அவரா எழுதினாரு. இப்ப ஏன் அவர் பேர் சொன்னீங்க நீங்க? அவர் பேர் எழுதுனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? இந்த பாடலை எழுதினவர் முதல்ல யார் தெரியுமா? யாரு? அவர்தான் சங்கரலிங்க கவிராயர். எப்படி? அத முன்னாடியே சொல்ல வேண்டியதுனா யார்? என்ன கவிராயர்? சங்கரலிங்க கவிராயர். நல்ல வேலை, சங்கரலிங்க கவிராயர். சங்கரலிங்க கவிராயர் எழுதிய பாடலை பாஸ்கரதாசர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாஸ்கரதாசர் கொடுக்குறாரு. அவர் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்குறாரு? சங்கர சுவாமிகிட்ட கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்தோன்னே தன்னுடைய பாடலை ஏத்துக்கிட்டார். ஆமா. இவர் எழுதிய சங்கர சுவாமிகள் எழுதிய நாடகத்திலே அவருடைய பாடல் எழுதுறதுக்கு காரணம், இடம்பெற்ற காரணம் ஏன்னா அவர் எழுதின பாடல்ல ஒரு சிறு வருத்தம்லாம் இல்ல, அதை வந்து ஒரு சபையில பேசக்கூடாது, பாடக்கூடாதுன்னு ஒரு முறை. அப்படி என்னதான் சொன்னாரு? அப்படி என்னதான் பாடினாரு? எத்தருணத்துல எக்குளத்திலே உதித்தாயம்மா இத்தருணத்தில் புகழாயின்னு கேக்குறது. ஏங்க, எக்குளத்தில் நீ உதித்தா இத்தருணத்தில் நீ உரைப்பாங்கிறது ஒரு குற்றமா? சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து சாதாரண ஒரு மனிதரா? பெரிய மகான். ஒரு இரவுக்குள்ளேயே ஒரு பக்கத்துல வந்து பவளக்கொடிய ஒரு கையால அப்பெல்லாம் விளக்கு தானே வச்சுட்டு மண்ணெண்ண விளக்கு வச்சுட்டு தான் எழுதணும். ஒரு கையால பவளக்கொடி நாடகத்தை எழுதுறார், ஒரு பக்கத்துல இன்னொரு நாடகம் சத்தியம் சாத்திர நாடகத்தை எழுதுறார். அப்ப ரெண்டு நாடகத்திலையும் இப்படி பாடல் கூட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா வார்த்தைகள் மட்டும் வேற வேற இருக்கும். என்னன்னா சத்தியமன் சாத்திர நாடகத்துல என்ன இருக்கு? மந்தகஜ முகாமத நீங்கள் எல்லாம் பாருங்க என்னோடு போங்கவனம் போகலாம் அப்படின்னு எழுதிருக்கோம். அதே பவளக்குடி நாடகத்துல தாமரை மாமுகா வாருமே என்னோடு அப்படி இருக்கும். அப்ப அந்த பவளக்குடி நாடகத்தை பவளை காட்ட வர்ணிச்சிருக்கோம். இதுல வந்து இப்படி இருக்கும். சத்தியம் சாத்திரையில யமனை சந்திக்கும் பொழுது என்னுடைய கணவன் உயிரை தாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு பாடல் இருக்கும். அதுல எப்படி இருக்குன்னா, பவளமெங்கி விளைகிறது பவையாரே பவளமெங்கி பாலகண்டர் வேண்டும் என்றதால் அதானே கொண்டி வர பவளமெங்கி 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 அப்படின்னு பவளக்கொடி நாடகத்துல இருக்கும். இதுல சத்தியவஞ்சாவத்துல என்னுடைய கணவன் உயிரை தாருங்கள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள், ரெண்டு ஒரே பாடல் மெட்டா இருக்கும், ஆனா வரிகள் மட்டும் மாறி மாறி இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னும் நிரண்டு மரண்டு கரண்டு முரண்டா இருக்கும் பாட்டு பூரா படிக்கிற. அதனாலதான் கதை நாடகம் எல்லாராலையும் படிக்க முடியாது. எவ்வளவு காது தூரம் இருக்கும் காடு யாவர் கூறிய இடம் ஏதே பாடு அவைகளின் விவரங்கள் யாவும் என்னோடு அண்ணவும் பிசைக்கில்லாமல் அறைவீர் என்னோடு பவல்லம் எங்கே அப்படிங்கிறது மாதிரி அந்த திருமகள் கலைமகள் செய்த மதுரை செழிக்க அரசு செய்ய இனி நீ ஒரு துறை பெருமை புகழ் செல்வங்கள் பெற்றிட நல்லூர் பேசினு போயிருந்தது எங்கே இதுவரை அருகினில் வா மகனே. ரொம்ப நிறடான பாட்டு. வண்டு கடித்ததில்லையடி இவனை வன வண்டு கடித்ததில்லையடி கெட்ட வஞ்சகம் எங்கள் தந்தீர மருந்த கள்ள நடி வண்டுகு இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும். அப்படியெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாடகத்தை எழுதிய ஒரு ஆசிரியர் எக்குளத்தில் நீ உதித்தா இத்தருணத்தில் நீ உரைப்பாய் மாதே அப்படின்னு தெரியாமலாம் சொல்லியிருப்பாரு. அவர் பாடுறது ஏத்துக்கலாம், சரி. அதற்கு பதில் பாடல் நீங்கள் பாட வேண்டிய பாடல் என்னவோ? மிக்க வழி வெற்றிருக்கும் குறக்குளத்தில் உதித்து முடி. என்ன சொன்னீங்க? மிக்க வழி வெற்றிருக்கும் குறக்குளத்தில் என்ன சொன்னீங்க? மிக்க வழி வெற்றிருக்கும் குற சொல்லலாமா? குறக்குளம்னு சொல்லலாமா? நாடகத்தை யார் யாரெல்லாம் பாக்குறாங்க? எல்லாருமே பொதுவான சாதி மதம் பாக்குறாங்க. அப்படி இவங்க பார்த்துட்டு ஒரே குலம் ஒருவனே தேவன் என்று அப்படிங்கிற கருத்துல அப்ப நீங்க வெளியே வந்து மிக்க வழிபட்ட குறக்குளத்துல பிறந்தன்னா அந்த குறத்தை பத்தி பேசலாமா? ஏங்க எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தனி திறமையே இருக்குங்க. ஆண்டவனே எங்களை நோக்கி வருகிறான் என்ற ஒரு பெருமை இருக்கிறதுல அந்த காலகட்டத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சங்கர சுவாமிகள் எழுதிய நாடகத்தில் வாயிலாக அந்த சமயத்திலே எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாக அதை எழுதினார். அந்த காலத்துல எழுத முடியுமா? எழுத முடியாது. இந்த அரிச்சந்திர நாடகத்துல ஒரு வரிகள் உண்டு. அரிச்சந்திர நாடகம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆதியிலும் அடிமை அல்ல ஜாதியிலும் அடிமை இல்லைன்னு ஒரு வரி வரும் பாட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது இப்ப எழுதுனது. அதுக்கு முன்னாடி வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. அதுல எல்லாம் வழக்கு போட்டு வழக்காட மன்றத்திலே நடந்து அதுக்கப்புறம் அடிமை இல்லை அப்படிங்கிற வார்த்தையை மாற்றப்பட்டது. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன வார்த்தைகள் வந்திருக்கும் அப்படின்னு. அதனால காலத்திற்கும் நேரத்துக்கும் தகுந்தாற் போல நம்ம மாற்றிக்கொள்ளப்படும். அப்படிங்கிறதுனால அந்த பாடலை வச்சா ஒரு நாளையுடைய மனம் கசப்படுற மாதிரி வந்துருமே. இது சொன்னா ஏத்துக்கூடிய தன்மை வந்து நமக்கெல்லாம் வருமாங்க. என் நாடகத்துல நீங்க ஒரு பாட்டு எழுதுனா அடிச்சு மாண்டியா உடைச்சே முடியும் அப்படி சொல்லி அவ்வளவு கோவம் வரும். உங்க நாடகத்துல நான் எழுதுனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி வந்து அதான் அவர் ஏத்துட்டாரு முழுசா மனம். சரி பரவாயில்ல, அதை ஏத்துக்கொண்டு பாடுறதுனாலதான்
இதை மாற்று பாடலாக பண்ணி வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் கோதை அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன பதில் பாடல் பண்ணீங்க? ஞான நிலை தானந்த சுவாமி நாடுமலி நாடியங்கள் நாடுன்னு சொன்னீங்க. அப்படி சொன்னீங்க. சிறப்பு. அதனால இந்த இடம் உங்களோட சொந்தமான இடம் சொல்றீங்க? சொந்தம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்க வேற. நடந்தால் 2 அடி, அமர்ந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதுமே ஞான தங்கமே நாங்க சொன்னார். இன்னைக்கு எல்லாம் உள்ள அனுப்பினா வெளியில சாம்பல். ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாரா, நம்ம 50 சென்ட் மண்ணு வாங்கி போட்டிருக்கேன்ப்பா, 40 சென்ட் மண்ணு வாங்கி போட்டிருக்கேன், 30 சென்ட் மண்ணு வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரா. மண்ணு சொல்லிச்சா, அட போட நீ வேற, உன் பாட்டனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன்னையும் நான் தான் வாங்கி போட போறேன், உன் பிள்ளையும் நான் தான் வாங்கி போட போறேன், ஏன் உன் பேரனையும் நான் தாண்டா வாங்கி போட போறேன் அப்படின்னு மண்ணு சொல்லித்தான். மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை உணர மனம்தான் மறுக்கிறது. மண்ணு யாருக்குங்க சொந்தம்? யாருக்கும் சொந்தம் இல்ல. அதுக்குள்ள பாருங்க, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, வப்பனா எடுப்பனா, உன்னை வைக்கிற பாரு உன்னை எடுக்கிற பாரு அப்படின்னு சொல்லுவா. வரும்போதுதான் அழுதுகிட்டு தான் வந்தோம், போகும்போது அழ வச்சுட்டு தான் போவோம், வரும்போது குளிப்பாட்டி தான் அனுப்புவாங்க. யாருக்காச்சும் தெரியுமா யாருன்னு? யாரு குளிப்பாட்டது தெரியாது. போகும்போது குளிப்பாட்டி தான் அனுப்புவாங்க. அதாச்சும் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இதுதான் வாழ்க்கை, இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. ஆனா நல்லா தெளிவா பேசுறீங்க. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்ல. எதுவும் நமக்கு சொந்தம். இப்ப இந்த நகையெல்லாம் எந்த கடையில வாங்குனீங்க? ஐயா இதெல்லாம் தங்கம் நினைக்கிறீங்களா? தங்கம் இல்லையா? கல்யாணி கவர் கூட இல்ல, எல்லாம் ஆலையில புக் பண்ணி போட்டுருக்கீங்க. வசதியான இல்லையா? 10 குடிசைக்கு தலைவங்க. ஆமா ஆமா ஆமா, அதுக்குதான் நான் தலைவி. இந்த இடத்துக்கு காவலுக்கு நான் தலைவி. ஊருக்கு இல்ல நாட்டுக்கு அப்ப உலகத்துக்கு அப்படி எல்லாம் கிடையாது. இந்த ஒரு 30 நாள் காவல், அதுல 27 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நம்ம காவல் தலைவிங்கிற பொறுப்பு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. ஆமா ஆமா ஆமா. சரிங்க. உங்க அப்பா பேரு? நம்பி தலைவி. அம்மா பேரு? நம்பிமுடி. உங்க பேரு? வள்ளி. செய்வது காவல், அமைத்திருப்பது பரண், பேசுவது தமிழ், வணங்குவது முருகன், விரட்டுவது பறவை, கையில் வைத்திருப்பது கப்பன். என்ன வச்சு விரட்டுறீங்க? இது தேனி தினமும் வச்சு விரட்டுறீங்க. ஆலோலம் சோ என்று சொல்லி விரட்டுறீங்க. ஆபத்து குதவாத வெள்ளை, அரும்பசி குதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தத்திரம் கெடாத வேண்டி, கோபத்தை கெடாத வேந்தன், குறுமொழி கெடாத சீடன், பாவத்தை தீராத பயனில்லை. 7 இருக்காங்க. 7 இருந்தாலும் பயனில்லை அப்படிங்கிற வகையில சிறப்பான ஒரு இடம் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நான் கேட்கிறேன், பெண்கள் நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும். நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும். இல்ல நான் கேட்கிறேன்னு சொன்னீங்களே, என்னங்க நாக்க புடுங்குற? இல்ல கேள்விகள் கேட்பதெல்லாம் பகுத்தறிவு வளர்ப்பு, அதனால கேளுங்க. பெண்களுக்கு ஒண்ணு உங்கள்ட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கணும், அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்மகிட்ட இருந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல. இப்ப நான் கேட்கட்டுமா? கேளுங்க. பெண்களுக்கு பருவம் இருக்கா? இருக்குங்க. 7 வகை பருவங்கள் இருக்குல்ல. என்னென்ன பருவம்? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேலமன். 7 வகை பருவங்கள். ஆண்களுக்கு பருவம் இருக்குல்ல. பாலன், நீலி, மரம், திரம். நான் உங்களை சொல்லலையா? மண்டைய கூட சொல்ல பெட்டிக்காரு. ஏன் அவர் என்ன பண்றாரு? சொன்னது நானே பாக்குறேன். பெண்களுக்கு பருவம் இருக்கானு கேட்டா இருங்க வரேன். பெண்களுக்கு பருவம் இருக்கானு கேட்டா நீங்க சொன்னீங்க. நியாயமான விஷயம் ஏத்துக்கிறேன். ஏன்னா உண்மையா சொன்னீங்க. என்னன்னு சொன்னீங்க? பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேலமன். 7 வகை. ஆண்களுக்கு பருவம் இருக்குல்லன்னு சொன்னீங்க. நீலி, மரவன், திரவன், காலை, விடலை, முதுகு. இப்ப நான் உங்களை சொல்ல சொன்னேன் இல்லையா? ஆண்களுக்குள்ள பருவம் கூட தெரியாம நான் வந்திருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். உங்களுக்கு அடைஞ்சிருக்கக்கூடிய பருவம் என்ன? மங்கை பருவம். மங்கை பருவம் வயது நீங்க அடைஞ்சிருக்க பருவம் எனக்கு பருவமே கிடையாது. உங்களுக்கு வயசே இல்ல. ஆமா, கிரேதா திரேதா தோபதா கலியுகா என்று சொல்லக்கூடிய 4 யுகத்துல இருக்கக்கூடிய ஆள் நாரதர். அவர் சமயத்துல ஆனா மொரவர் பெண்ணா மொரவர் பருவமே கிடையாது. நான் பலி அவரு இல்ல இல்ல ஆனாகி பெண்ணாகி நின்றாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஏன் உங்களுக்கு சொன்னேன், நான் தேவர்கள் மூவர்கள் அசுரர்கள் சந்திக்கக்கூடிய ஆள் நீங்க தான். ஏன் இவ்வளவு சொல்றீங்க? மகாலட்சுமியோட அந்தபுரத்துக்கு அனுமதி இல்லாமலே போறாரு. ஆமா, அதனால உங்களுக்கு வயசு வரம்பெல்லாம் கிடையாது. அதனால நீங்க எப்ப என்றும் இளமைதான். எப்படி மார்க்கண்டேய மாதிரியா? சரி இருந்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி கிடையாது. நான் 12 வயசு முடிஞ்சு 13 வயசு ஆரம்பம். எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? நான் அப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஊரு நம்பதில்ல, உலகம் நம்பதில்ல. ஆமா ஆமா. நான் இந்த உங்களுடைய பருவத்தை பத்தி என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கேக்குறீங்க? காலத்தை விட
ஏனும் காலம் இல்ல கவலை எனக்கு அங்க இருந்துச்சா அதெல்லாம் இங்க விட்டுட்டு காலோடா ஏனும் காலம் அறிவுள்ள வேண்டுமே சுவாமி பாட்டு நான் முழுங்கிறேன் விடுங்க. காலம் எனக்கு அளித்த கோலம் இது வல்லவோ இதுதான் இந்த பாட்டுக்குள்ள. சரிங்க இருக்கட்டா. எதுக்காண்டி இப்படி இந்த பருவத்தையும் கேட்டுட்டு இருக்கேன்னா கேட்கணுமா இல்லையா? நல்லா நாக்கப்படுகிற மாதிரி கேட்கணும். நீங்க தான் கேட்கணும். கேளுங்க. என்ன சாமி இந்த பருவத்தை கேட்கறீங்க அப்படி கேளுங்க. ஏன் சாமி இந்த பருவத்தை கேட்கறீங்க? சொன்னதை கேட்கும் கிளிப்பில்லை அப்படி கேட்கணும். அப்படிதான் நான் ஏன் கேட்கறேன்னா இந்த பருவத்திற்கும் ஒரு அழகிய உருவத்திற்கும் ஒரு ஆண்மகனை மணாளனாக உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். ஆண்மகன் இந்த உலகத்துல எத்தனை பேர்? இவங்க எல்லாம் ஆண்மகன் தான். ஆமா. இவங்க எல்லாம் யாரை பார்த்திருக்கீங்க? எனக்கு ஒரு ஆண்மகன் சொன்னேன்ல. ஒரு மகன் இதுக்குள்ள ஒருத்தர் யாராவது கண்டிப்பா இருக்காருல்ல. நீங்களா ஆண்மகன் தானே? நான் ஆண்மகன்னா நான் கல்யாணம் பண்ணி உங்களுக்கு அந்த ஆசை தான் விட்டுருங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசை எல்லாம் முடியாது. ஐயா என்ன பிரச்சனை விட்டீங்க கடைசியில? நீங்களும் ஆண்மகன் தானே அப்படி சொல்லுங்க. ஆனா நான் பார்த்திருந்தது ஒரு ஆண்மகனை பார்த்திருந்தேன். ஆண்மகன்கிறதுக்கும் ஆண்மகன்கிறதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? நீங்க ஆம்பளை பிள்ளை, சரி. இவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை. அது என்ன உண்மைதான். ஏன்னா நான் ஆம்பளை பிள்ளை, அதனால பாத்துட்டு வந்திருக்க மாப்பிள்ளையும் ஆம்பளை பிள்ளை. ஆமாங்க, அதுதான் விவரம். அதுதான் விவரம். ஏம்மா இதுல யாராவது பாத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லம்மா நான் வந்து ஆம்பளை பிள்ளைய பாத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும். அது ஆண்மகன் சொல்லி அதை இவங்களும் ஆண்மகன் தானே இங்க இவங்களை பாத்துட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆம்பளை பிள்ளைங்கிறதுக்கும் பொம்பளை பிள்ளைக்குங்கிறதுக்கும் வித்தியாசம். 10 மாசம் சுமந்து ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளிவரக்கூடியது பொம்பளை பிள்ளை. இவங்க எல்லாமே என்னையும் சேர்த்து. ஆனா ஆம்பளை பிள்ளைங்கிறது ஆம்பளைக்கு மட்டுமே பிறக்கக்கூடியது. நீங்க உங்க அப்பா பிரம்மனுக்கு வலது தொடையில இருந்து தோற்றுவிக்கப்பட்டவர். என்ன பிள்ளை பிறக்கும் சொல்றீங்க? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை? யாருக்கு சொன்னீங்களே? நீங்க ஆம்பளை பிள்ளைங்கிறது விளக்க சொல்லிட்டு இருக்கேன் சாமி. நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையாத்தான் இருக்கணுங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். கருவறை என்பது 2. ஒன்னு தாயின் கருவறை, இன்னொன்று தெய்வம் இருக்கக்கூடிய இடம் கருவறை. தரிப்பது என்பது 2. ஒன்று தாம்பூலம் தரிப்பது. ஆம்பளை தாம்பூலம் தரித்தால் பெண் கர்ப்பம் தரிப்பான். 2 விஷயம். ஆம்பளை பிள்ளை யாரு? அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவா? ஆம்பளை பிள்ளை யாருன்னு கேட்டேன். அதான் சொல்லணுமா? சொல்லு. வாமா வாமா வாமா. இப்பதான் சொன்னீங்க உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தா விட்டுருமான்னு சொன்னீங்க. திடீர்னு வாமாங்கிறீங்க. அப்படி ஐயா அடுத்த வரையும் கேட்கணும். நீங்க எல்லாம் ஊரு ஊரா, நாடு நாடா, தெரு தெருவா, முச்சந்திக்கு முச்சந்தி உட்காந்துக்கிட்டு நியாயம் பேசுறவர், கலகம் விட்டுறவர். உங்க கூடவே நான் தெரிஞ்சேன்னா இது நல்லாவா இருக்கு? ரிஷி பத்தினிய கூட ஒரு குடிச்சையில கொண்டு வந்து அமர வச்சுட்டு அந்த ரிஷி தான் போவாங்க. நான் உங்க கூட பின்ன வரவே மாட்டேன். நான் வரமாட்டேன் சாமி. ஐயா வாமா வாமான்னு நான் அப்படியெல்லாம் வர முடியாது. நினைப்பு குழப்ப கிடக்கும் போலயே. அம்மா வாமா வாமா புருஷே முருகேடா அம்மா. யாரு புருஷே? வாமா வாமா அம்மா புருஷே முருகேடா அம்மா. பக்கமா மாமா பிள்ளைய பாத்துக்கமா. நான் பாத்து வந்த பிள்ளைய ஏத்துக்கமா. அத்தமாடி பாட்டு பாடி அந்த புள்ள குட்டி பத்து வாழ பாருமா.
சரி ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளையோட பெருமையெல்லாம் என்னமா நல்லா தான் இருக்கு. சரி நீங்க சொன்ன விதம் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா மாப்பிள்ளைய தான் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுல்ல. ரெண்டாவது இடத்துல போய் நான் என்னன்றது? அப்படி இல்ல. கல்யாணம் கனவு புள்ளானாலும் முடிச்சு. நான் ஒரு விஷயம் கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? நீங்க மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்றீங்க. நான் சொல்றது மாப்பிள்ளை. ஆமா. நீங்க முன்ன பின்ன உங்க 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 முகத்தை கண்ணாடியில பாத்துருக்கீங்களா? உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாத்துருக்கீங்களா? விடுங்க. அது எடுத்துட்டு போகுது. அந்த ஆண்மனை நான் பார்த்ததுனே நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையால சுயவரத்த மண்டபத்துல போய் உட்கார்ந்துருக்க. போச்சு. சரி சரி இருக்கட்டும் விடுங்க. இருக்கடா. உங்க லட்சணத்தை நான் சொல்லிடுவேன். முடிக்கிறாரு பாருங்க. காத்திருந்தவன் முன்னாடி நேத்து வந்தவன் முடி போன கதையா? போய் மகாராஜா கேக்குறாரு பாட்டலிட. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடக்க போது கல்யாண மண்டபத்துல நான் மட்டும்தான் அழகா இருக்கணும். எனக்கு எதிரியா அவரும் உங்க நண்பர் பேர் என்னங்க? இருக்கட்டும் வேணாம் விடுங்க. பர்வதம் இல்லையா? பர்வதமணி வரதா? அவரு என்னன்னா அழகா இருக்க கூடாது, குரங்கு மாதிரி இருக்கணும், கரடி மாதிரி இருக்கணும். வரம் கேட்டுட்டு வர இவர் வந்த பிறகு அவர் போய் கேட்கிறாரு யாருக்கிட்ட? பாட்டேன் மகாவிஷ்ணு கிட்ட. நான் மட்டும்தான் அழகா இருக்கணும், எனக்கு எதிரி நாரதர் தான், அவருடைய முகம் குரங்கு முகமா மாறணும்னு கேட்க அந்த மண்டபத்துல கூட்டமே கூடியிருக்கு. ஒன்னா 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இவர் முகத்தை அவர் பார்க்க, அவர் முகத்தை இவர் பார்க்க. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ரொம்ப அழகா இருக்கா, எதிரி குரங்கா உட்கார்ந்துருக்கா, வர ஸ்ரீமதி நம்ம கழுத்துல தான் மாலையை போட போகுதுன்னு இவரு நினைச்சுக்க. அவரு நினைச்சுக்கிறாரு இவர் குரங்கா உட்காந்துருக்காரு, நம்ம தான் அழகா இருக்கோம், வர ஸ்ரீமதி நம்ம கழுத்துல தான் மாலையை போடுதுன்னு 2 பேரும் நினைச்சுக்கிட்டு இவர் முகத்தை பார்த்துட்டு அவரு சிரிக்க, அவர் முகத்தை பார்த்துட்டு இவர் சிரிக்க, இவர் 2 பேரும் சிரிக்கிறதுக்கு அந்த மண்டபத்தில் உள்ள 50 பேரும் சிரிக்க. ஆனா கடைசியில பாருங்க நடுவில் வந்து மகாவிஷ்ணு உட்கார்றாரு, ஸ்ரீமதி வந்து கழுத்த மாலையை போட்டு கூட்டிட்டு போயிட்டு இவர் என்ன சொல்றாரு, உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியான்னு. சுயவர மண்டபத்துல உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாத்தீங்களா? குரங்கு 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 எந்த இல்ல உங்களை சொல்லல, இப்ப சொல்லல, அப்ப குரங்கா இருந்துகிட்டு நீங்க என்னைய கேக்குறீங்க என் முகத்தை கண்ணாடியில பாத்தீங்க. நான் பார்த்த அந்த மாப்பிளைய பிடிக்கலன்னு சொன்னல. பிடிக்கல 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 அல்ல பகல் மீது அவசர கண்ணி விடுங்க. இல்ல சாமி விரதம் பாடுங்க, விரதம் பாடுங்க. நீங்க வந்தாதான் பாடுறீங்க. வேற அதையும் விடல. இந்த விண்காலில் வந்து இப்படி தனியாளாகி சிந்தனை குணம் காத்துகின்ற சிறுகுடி வாழ்தல் என்று இந்த சொல்படி கேட்டு கல்வி மலை கேவல்தான் சுந்தரமாதே நித்திய சுகத்தில் தண்ணீர் நிற்கலாகுமே, சுந்தரமாதே நித்திய சுகத்தில் தண்ணீர்களாகுமே, சுந்தரமாதே நித்திய சுகத்தில் தண்ணீர்களாகுமே. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நிறுத்து, அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நிறுத்து, அவனில் உயிர்த்தெழ வீரமாய் சொல்லிவிடு. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா. சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. புளியது பசுவின் தோலை, புளியது பசுவின் தோலை போர்த்தவள் திருமதி போல் பள்ளி பெரும் தவவீடத்தை வஞ்சனையாக கொண்டு நலிதரும் இனங்கள் பேசி நன்மொழியாக கொண்டு பள்ளி பெரும் பிச்சையாடி பாலனை மனம் செய்வேனோ. கைவரிசை செல்லாது போம் கற்று வந்தாலும் கைவரிசை செல்லாது போம்.
எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் எனக்கு பரிந்து கொண்டு இசைக்க வந்தது போதும் இனி முழத்து தாரு எங்கேனும் போய் ஓடும் இனி முழத்து தாரு எங்கேனும் போய் ஓடும் கைவரிசை செல்லாது போம் கற்று வந்தாலும் கைவரிசை செல்லாது அதனால் ஒரு சிறு பயணம் கிடையாது. கதை பாடல முழுமையா பாடினதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இருந்தாலும் என்ன சொல்ல, அதனால் சிறு பயணம் கிடையாது. இன்று காலை சூரியஸ்தமனம் உனக்கும் என் மாப்பள்ளி முருகமானுக்கும் திருமணம் நடத்தியப்பேன். இது சத்தியம், இது சத்தியம். அது எச்பி முருகா கந்தா கடமா கதிரவேட கார்த்திகேயா அதி சீக்கிரம் வந்து அடியாளி ஆட்கொள்ளும் எம்பெருமானி உங்களுக்காகவே பிறந்து உங்களுக்காகவே